இப்பெல்லாம் யார் நம்புறதுன்னு தெரியல. அதாவது யாருங்க ரொம்ப அன்பா வைக்கிறோமோ அவங்க தான் நம்ம சுத்தமா புரிஞ்சுக்கிட்டு கிடையாது. இப்ப நான் விஷயம் சொல்லட்டுமா? சரி, நம்ம யார் அதிகமா நம்புறோமா? அதாவது நம்மளை மீறி அவங்க மேல அதிகம் நம்ம லவ் பண்ணியிருப்போம். ஆனா ஆனா அதை கூட புரிஞ்சுக்காம நம்ம அலட்சியமா பாக்குறாங்க. அது எப்படின்னா நம்மளை விட பெஸ்டா அவங்க கிடைச்சிட்டோம்னு வச்சுக்க, நம்மலாம் இதுக்கு கூட நம்ம பாக்கிக்கு இல்லை, பாக்கி நம்ம அவ்வளவுதான். உங்கள்கிட்ட பணம் இருக்கு, அதாவது உங்கள்கிட்ட காசு இருக்க வரைக்கும் நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க. பணம் இல்லையா, பிஞ்சு போன செருப்பு கூட வாசல் இடம் இருக்கு, நமக்கு அதுக்கு இடம் கிடையாது. இங்க எல்லாமே பணம் தான். யார் வந்து யார் சொல்லப்ப நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் இப்ப யாருமே பார்க்க முடியாது. அதாவது நீ எவ்வளோ நல்லது பண்ணாலும் சரி, ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த தப்பை தான் பெருசா சொல்லி காமிப்பாங்க. அதைத்தான் அது பெருசா தெரியும். அவ்வளவுதான் நல்லது பண்ணியிருந்தாலும் 0% அது தெரியாது. அப்படின்னு பெருசா பண்ணிட்ட. இப்பெல்லாம் யாரும் நம்புறதுன்னா சொல்றதுக்கு தெரியலப்பா. அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு செம்மையா நடிக்கிறாங்க. சரி, இந்த மாதிரி பொழம்புது விட்டுட்டு, ஸோ அதாவது நீங்க லைஃப் ஹாப்பியா இருக்கணுமா? ஸோ அதாவது ரொம்ப நிம்மதியா வாழணுமா? எப்பயுமே இந்த 5 விஷயம் மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், யாருமே நம்பாதீங்க. இப்ப யாரும் நம்ம நம்மள மீறி அதிகமா நம்புறோமோ அவங்க தான் முதுகுல குத்துவாங்க. எப்போ மாறும்னு தெரியாது. பச்சை நிறத்துக்கு தகுந்த மாதிரி அதாவது பச்சை இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போறோம்னா, அதாவது இடத்துக்கு தகுந்த மாதிரி நிறம் மாறும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப இருக்க மனுஷங்க அப்படி கிடையாது. எப்ப மாறும்னு சொல்ல முடியாது. ஆனா ஸோ அதாவது யாருமே நம்பாதீங்க. செகண்ட், ஸோ அது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ வலி இருந்தாலும் சரி, யார்கிட்டயுமே சொல்லாதீங்க. ஸோ அதாவது நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ என்னோட அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ வலி இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சு கூட ஷேர் பண்ணுறேன்னு வச்சுக்கேன். அவங்களும் சொல்லுவாங்க, அவங்களும் நம்மக்கிட்ட இது பண்ணாத செய்யறத ஆறுதல் சொல்லுவாங்க. பின்னாடி பார்த்து நம்ம இல்லாத டைமே பின்னாடி பார்த்து மற்றவங்களுக்கு கேவலமாக பேசுவாங்க. நம்ம தானே. அதனால தான் ஸோ ஒன்றா முடிஞ்சு எவ்வளோ அழுத்து வருமோ தனியாக அழுதுரு. இல்லை சிரிக்குன்னு இப்போ ஹார்ட் சிரிச்சிரு. ஓகேவா? ஆனால் நீ எவ்வளோ அழுகுறியோ அதுக்கெல்லாம் கண்டிப்பாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த கடவுள் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் கொடுப்பாரு. ஓகேவா? அதாவது பார்த்து வலியை புரிஞ்சிக்காம, உங்களோட கண்ணீரை புரிஞ்சிக்காம, உங்களோட மனசு நல்ல மனசு கேரக்டர் அதை புரிஞ்சிக்காம உங்களோட கேவலமாக பேசுகிறாங்களா, நீ சேமித்து வச்சுக்கோ. அவங்கள நீ அவங்க பழி வாங்கணும் அந்த எண்ணமே எப்பயுமே வைக்காது. அவங்க நல்லா இருக்கட்டும் விட்டுரு. காலை அவங்க பதில் சொல்லும். கண்டிப்பாக கடவுளை பார்த்துப்பாரு. சரியா? மூணாவது, எந்த சூழ்நிலையும் யார்கிட்ட போய் கெஞ்சாதீங்க. ஓகேவா? ஸோ அதாவது பார்த்து இந்த உலகத்துல பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அதாவது நீ என்கிட்ட பேச மாட்டேன்ற, நீ என்கிட்ட இப்பெல்லாம் நீ என்னை மறந்துட்ட. அன்புங்கிறது 3 விஷயம். அதுக்கடுத்து மற்ற போய் கெஞ்சாதீங்க. ஏன்னா பிச்சை எடுக்கிறத விட அது கேவலமான விஷயம். நீ என்கிட்ட பேச மாட்டேன்ற, நீ என்ன சாப்பிட்டு நீ சரியா பார்க்க மாட்டேன்ற, பழக மாட்டேன்ற, ஏன் என்ன அவாய்ட் பண்ற, அந்த மாதிரி இப்போ இனிமேல் கெஞ்சாதீங்க. உன் மேல உண்மையா அன்பு வச்சிருந்தா, உண்மை ரொம்ப கேர் எடுத்திருந்தா, அவங்க எந்த அளவுக்கு உனக்கு கெஞ்சிட்டு இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ. அதை உன்னை எந்த லெவல்ல வச்சிருக்காங்க. ஓகேவா? மூணாவது விஷயம், அதாவது நான் மதிக்காத இடத்துல நீங்க எப்பயுமே ஒரு டிராப் கூட இருக்காது. ஓகேவா? மரியாதை வாசி மிரியாதுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ அதுக்கு அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு இடத்துல மரியாதை இல்லைன்னா, மதிப்பு மரியாதை, அதாவது மதிப்பு மரியாதை இல்லைன்னா அந்த இடத்த விட்டு வந்துருங்க. திரும்ப நீங்க அவங்க திரும்பி போகவே போகக்கூடாது. இவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் சரி, யாரா வேணா இருக்க சரி. அதாவது பழைய உறவுலாம் இருக்கிறாங்க, இது இருக்கலாம், அதாவது அதாவது இப்போ வேலை பார்க்குற இடத்துல கூட இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஸோ உனக்கு மதிப்பு மரியாதை இல்லையா, அந்த இடத்த விட்டு வந்துரு. ஓகேவா? நமக்கு
சுயமரியாதை ரொம்ப முக்கியம். ஓகே? 4வது பட்னியா கூட இருந்துரு. ஆனா யார்கிட்டயுமே கையேந்தி நிலைமைக்கு வரக்கூடாது. நமக்கு இருக்கிற வரைக்கும் பணத்த மண்டையிலே குடுத்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ணியிருப்போம். ஆனா, இப்போ நமக்கு ஒரு அவசரம் முடியும்னா கூட குடுத்து யாரும் உதவி பண்ண முடியாது. கண்டிப்பா வரமாட்டாங்க. என்கிட்ட உன்கிட்ட பணம் காசு இந்த இருக்கிற வரைக்கும் தான் மத்தவங்க உன்கிட்ட வந்து நிப்பாங்க தவிர, உனக்காக என்ன வேணும்? நீ கொஞ்சம் அவசரமா ஹெல்ப் பண்ண கேட்டுப்பா எவனும் வந்து நிக்க மாட்டான். சொந்தமா இருந்தாலும் சரி, பந்தமா இருந்தாலும் சரி, உறவா இருந்தாலும் சரி. இங்க பணம் தான் எல்லாமே. அதனால பட்னியா கூட இரு. ஒரு நாள் பட்னியா இருந்தா சாக மாட்டான். ஆனா எந்த நாய்கிட்ட போய் கை நீட்டி பார்த்தாவது கையேந்த நிலைமைக்கு வந்துடவே கூடாது. புரியுதா? 5வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே? எந்த இடத்துல உன்னை அசிங்கப்படுத்தினாங்களோ, கேவலப்படுத்தினாங்களோ, அந்த இடத்துல நல்லா வாழ்ந்துக்கணும். சரி இவனை போய் நம்ம கேவலப்படுத்திக்கணும், அசிங்கப்படுத்திக்கணுமே, இவங்க போய் சீப்பா நினைச்சிட்டுமே, அந்த இடத்துல நீ வாழ்ந்து காட்டணும். சேமிச்சு வச்சுக்க. என்னைக்குமே இவன் போய் ரிவெஞ்ச் எடுக்கலாம் அப்படி எண்ணத்து மட்டும் என்னைக்குமே இருக்காது. ஓகேவா? நீ நல்லா வாழ்ந்து காட்டு. அதுவே அவங்களுக்கு சிற்ப லட்சம் தண்டனை. புரியுதா? இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம். நம்மளை பத்தி பேச அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அவங்க யாரு நம்மளை பத்தி கேவலமா பேசுறதுக்கு? எப்பயுமே 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? கடைசியா சொல்றேன். சரி நம்மளை பத்தி கேவலமா பேசுறாங்களா? பேசிட்டு போட்டோம். அதை உட்காந்து அது அதை பத்தி நீ ஃபீல் பண்றதுனாலயோ அனுபவத்தினாலயோ இது ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்மளை பத்தி பின்னாடி பேசுறதுக்கு அவங்க யாரு? யாரா இருந்தாலும் சரி, லைஃப் பொதுவாக சொல்றேன், யாரா இருந்தாலும் சரி, நம்மளை பத்தி பேசுறதுக்கு அவங்க யார்? அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? புரியுதா? நம்மளை பத்தி இவ்வளோ கேவலமா பேசுறதுக்கு அவங்க வந்து தகுதி ஆனவங்களா அப்படின்னு பாரு. அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு நம்மளை பத்தி பேசுறதுக்கு? நம்ம தகுதியில் நமக்கு தெரிஞ்சா போதும். மற்றவங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எப்பயுமே ஜாதி பார்த்து பழகுறவங்க, தகுதி பார்த்து பழகுறவங்க, அந்தஸ்து பார்த்து பழகுறவங்க, பணம் இருக்குதா இல்லையா சொல்லிட்டு பழகுறவங்க, இவங்ககிட்ட எப்பயுமே எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் எப்பவும் வச்சுக்காது. இப்போ நல்ல குணம் பார்க்குறாங்க, அவங்க மட்டும்தான் நிரந்தரமா வராங்க. புரியுதா? ஸோ எங்கிட்ட எப்பயுமே நம்பாத. யாருமே நம்பாத, ஒன்று மட்டும் நம்பு. யாருமே நம்பாத, ஒன்று மட்டும் நம்பு. வலுப்பு மட்டும் நம்பு. சரியா? அதாவது நீ எல்லாருக்கும் உண்மையா இருந்தா நீ முட்டாள் தான். எல்லாரும் நம்ம மாதிரி இருப்பாங்கன்னு நினைச்சா அது மட்டும் யாருமே கிடையாது. எப்பயுமே 5 பேரும் எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. அதே மாதிரி இப்ப இருக்க மனுஷங்களும். புரியுதா? அதே மாதிரி தான். யாருமே நம்பாத. ஸோ எந்த சூழ்நிலையும் அவன்கிட்ட கையேந்தி நிற்காது. புரியுதா? மற்றவங்க என்னடா சொல்றது? நீ சொல்லு. நீ கூகுள் சொல்லணும். நீ யாரும் அடையாளி என்னன்னு உன் தகுதி என்னன்னு மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். ஓகேவா? எந்த இடத்துல நீ அசிங்கப்பட்டோ அந்த இடத்துல நீ வாழ்ந்து காட்டணும். நல்லா வாழ்ந்து காட்டணும். ஓகே கைஸ்?